பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை கவனிக்கலாம். லூக்கா அதிகாரம் 6 வசனம் 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நம்மிலே ஒரு சின்ன உவமை, சின்ன எடுத்துக்காட்டாக, இயேசு கிறிஸ்துவானவர் தனித்திருக்கிற வேளையிலே ஒரு விபச்சார பெண்ணானவள் ஓடி வந்து அவளுடைய கால்களிலே விழுந்து அழுது கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே அநேக ஜனங்கள் அவள் மீது கல்லெறிந்த வண்ணமாய் அவளை துரத்தி வருகிறார்கள். அவள் மீது காயங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவள் அடைக்கலமாய் ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறார். இவர் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் கால்களிலே விழுந்து அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது இயேசுவானவர் அந்த கூட்டத்தை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உங்களில் யாரேனும் பாவம் செய்யாதிருந்தால் முதலில் இவள் மீது கல்லெறியட்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் செய்கிற தவறை உணர்த்தி அவர்களை அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மிலே அநேக குறைகள் இருக்கிறது, அநேக குறைபாடுகளும் பாவங்களும் நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் நாம் கண்களுக்கு முன்பாக மறைத்து வைத்துவிட்டு, அதை கண்களுக்கு பின்பாக வைத்துவிட்டு, மற்றவர்கள் செய்கிற சிறிய காரியத்தையும் சிறிய தவறை கூட பெரிதாக்கி ஊதி ஊதி பெரிதாக்கி அவர்கள் இருதயத்தை நாம் மனமடிவாக்குகிறோம். அந்த நிலையை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் கற்றுத்தர விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவானவரை தவிர இந்த உலகத்தில் யாரும் பூரணர் கிடையாது, யாரும் பரிசுத்தர் கிடையாது. அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தராய் மரித்து நமக்காய் உயிர்த்தெழுந்தார். ஆனால் மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு பலவீனத்திலே கண்டிப்பாய் விழுந்திருப்போம், பாவம் செய்திருப்போம், செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் மறைத்து வைத்துவிட்டு மனிதர்கள் மற்றவர்கள் செய்த காரியத்தை, சிறிய தவறை கூட சுட்டி காட்டி குற்றம் சுமத்தி அவர்கள் மீது பழி சுமத்தி அவர்கள் இருதயத்தை நோகடிப்பது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாயிருக்கிறது. ஆகையால் நாம் மற்றவர்களை மன்னிக்கப்படும் பொழுதுதான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆகையால் மற்றவர்கள் செய்த தவறை யாரிடமும் அதை சுட்டி காட்டாமலும் யாரிடமும் அதை ஒரு கேலி பேச்சாக சொல்லாமலும் அதை நாம் மன்னித்து மறந்து அவர்களை நேசிக்கும் போது நம்மளுடைய பரமபிதாவும் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து நம்மை நேசிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளிலே ராஜா பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி சுட்டி காட்டின காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு தகப்பனே, எங்கள் இருதயத்தை செம்மையுள்ள இருதயமாய் மாற்றுவீராக. நீர் எப்படி எங்கள் பாவங்களை முதுகுக்கு பின்னாக தூக்கி எறிந்துவிட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை அரவணைத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீரோ, அதே போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இதோ மற்றவர்களுடைய குறைகளை குற்றங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்கிற ஒரு மனிதர்களாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டுமாய் கூட எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக, மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக, உம்மை பிரதிபலிக்கக்கூடிய பாத்திரமாய் எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.